வணக்க மக்களே, நான் விஜயதரன். தமிழ்நாடு கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராய விபத்துல கிட்டத்தட்ட 100 பேருக்கு மேற்பட்ட பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்ப வந்த தகவலின்படி 35 பேருக்கு மேல மரணம் அடைஞ்சிருப்பதாக தகவல் வந்திருக்கு. அது சம்பந்தமா இந்த வீடியோ முழுக்க பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். தமிழ்நாட்டுல கள்ளச்சாராய விபத்துல கிட்டத்தட்ட 30க்கு மேற்பட்ட எங்களுடைய உறவுகள் மரணம் அடைஞ்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம 100க்கு மேற்பட்டவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க ஆபத்தான நிலையில. அவங்களோட குடும்பத்துக்கும் அவங்க சார்ந்தவர்களுக்கும் ஆழ்ந்த இடங்களை தெரிவித்துக் கொண்டு, இதன் பின்னணியில யார் இருக்கிறாங்க எதற்கான தெரியல. அரசாங்கம் இந்த கண்துடைப்பான பேச்சுவார்த்தைகள் எல்லாத்தையும் விட்டுட்டு உண்மையான நியாயத்தோட குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டிய அவசியம் இருக்கு. தளபதி விஜயண்ணாவோட பேரை கெடுக்கிறதுக்கு போதைப்பொருள் விவகாரம் கையில் எடுத்து ஆர்ப்பாட்டம் பண்ண வீரலட்சுமி, ஈஸ்வரி அவங்க எல்லாம் இங்க போனாங்கன்னு தெரியல. உண்மையான என்ன எதுக்கு ஆர்ப்பாட்டம் செய்யணும்ன்றே தெரியல. மக்களை புரிஞ்சுக்கங்க, இதுதான் உண்மையான ஆர்ப்பாட்டம், இதுதான் விழிப்புணர்வு. இது இங்கதான் நீங்க செய்ய வேண்டியது. இங்க கூட காண கிடைக்காது. இப்ப திருப்பி இன்னொரு பிரச்சனை இருந்தா தளபதி விஜயண்ணாக்கு தான் கொடி கொடுப்பாங்க. இப்ப காண கிடைக்காம போயிடுவாங்க. தளபதி விஜயண்ணா இன்னொரு செய்ய போறான்னு சொன்னோன்னா நிற்பாங்க. தளபதி விஜயண்ணாக்கு எதிராக கொடி கொடுக்கணும். வீரலட்சுமி எங்க போனீங்க? இப்ப மக்கள் தான் பாதிக்கப்பட்டிருக்காங்க, போய் பாருங்க. ஹாஸ்பிட்டல்ல போக மாட்டீங்க. ஏன்னா உங்களால ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்க ஒரு அரசுக்கு கைக்கூலியா செயற்படுற ஒரு கூலிப்பட அரசியல் கும்பல். நீங்க தளபதி விஜயண்ணா மட்டும்தான் கேவலமா பேசுவீங்க. இது எந்த வீடியோ எதுக்குன்னு சொன்னா, தளபதி விஜயண்ணாக்கு வாழ்த்துக்கள். தமிழக வெற்றி கழகம் ஆரம்பிச்சு ஒரு தமிழக வெற்றி கழக தலைவராக முதல் மக்கள் பணியை மக்கள் மத்தியில, அதுவும் முக்கியமான நேரத்துல தளபதி விஜயண்ணா வெளிப்படுத்தி இருக்கிறார். நேரடியாகவே பாதிக்கப்பட்ட மக்களை வைத்தியசாலையில நேற்று தளபதி விஜயண்ணா பார்வையிட்டுகிறார். பெருமையான விஷயம், சந்தோஷமான விஷயம். ஒரு அரசியல்வாதி என்றா இல்ல ஒரு அரசியல் கட்சி தலைவர் என்றா இப்படித்தான் இருக்கணும். கள்ளக்குறிச்சியில நடந்த இந்த சம்பவத்தை வச்சு இப்ப ஆட்சியில இருக்கிற ஆட்சியாளர்களுடன் கூட்டணியில் இருக்கிற சில கட்சிகள் ஒரு திகதி அறிவிச்சு ஆர்ப்பாட்டம் செய்யப்படுறாங்க. செய்தியில பார்த்து புரியல எனக்கு ஒன்று. இந்த ஒரு படத்துல கண்ணுக்கு தெரியாத நோய்க்கு எதிராக போராடின மாதிரி நீங்க என்ன போராடுறீங்கன்னு புரியல. ஏங்க இந்த மக்களை காட்டுறீங்க? உண்மையாவே மக்கள் பணியாற்றுறீங்க, மக்களுக்காக தான் இருக்கிறீங்கன்னு சொன்னா தூக்கி எறிஞ்சிட்டு வாங்க. கூட்டணி எல்லாம் வேணாங்க. மக்களுக்காக இதெல்லாம் ஒழுக்கமான சட்டமும் ஒழுக்கமான தண்டனைகளும் உருவாக்கினா மட்டும்தான் அடக்க முடியும். இல்லைன்னா முடியவே முடியாத காரியம். வருஷம் மக்கள் செத்துக்கணும் தான் இருப்பாங்க. இல்லைன்னா விட்டுட்டு வாங்க. ஆட்சியோடய நான் இப்படி ஒரு பதவியெல்லாம் தேவையா? இல்லையே, இப்படி ஆர்ப்பாட்டமே பண்ண தெரியல. நீங்க அந்த கூட்டணிலாம் விளைத்திரம்னு சொன்னாலே உங்களை வெற்றி தான் மக்கள் மத்தியில. நீங்க ஆர்ப்பாட்டம் எல்லாம் பண்ணவே தேவையில்லை. உங்க சில கட்சிகள் மீது எங்களுக்கு ஒரு மரியாதை இருக்கு. அந்த மரியாதையை நீங்களே கெடுத்துக்கிறீங்க. அரசியல் நாடகங்கள் எல்லாம் தேவை இல்லை. ஏன்னு சொன்னா எல்லா நாடகங்களும் பார்த்துட்டோம். சரியா? சில அந்த தளபதி விஜயண்ணாக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் செய்யற சில கட்சிகள், வீரலட்சுமி போன்றவர்களை பார்க்கவே கடுப்பா வருது. எங்க போயிட்டீங்க? இப்ப இந்த மக்கள் சாகும் பொழுது எங்க போனீங்க? பண்ணுங்களேன் ஆர்ப்பாட்டத்தை. முடியாது இல்ல, முடியாது. இங்க என்ன போதை பொருள் போல வேற எதுவும் பற்றி குடிச்சு செத்துட்டாங்களா? ஏங்க ஏன் தளபதி விஜயண்ணாண்டா தப்பா பேசிடுவாங்க? அப்படியா தளபதி விஜயண்ணோட பேரை கெடுத்துருவாங்க உட்கார்ந்து ஆர்ப்பாட்டங்க பண்றீங்க. இது வருஷமா நடந்து கொண்டு எங்க போனீங்க நீங்க? தயவு செய்து இப்ப இதுக்கு இது ஆட்சி செய்யற அரசுக்கு சம்பந்தம்னு நாங்க சொல்ல வரையில. ஆனா அது அரசு எல்லாத்தையும் பார்க்க முடியாது. குற்றவாளிகள் எல்லா இடமும் இருப்பாங்க, இல்லையான்னு சொல்லல. ஆனா தண்டனைகளை அதிகமாக்குங்க. தண்டனைகளை அதிகரிச்சாதான் குற்றங்கள் குறையும். தப்பே கிடையாது. தப்பு செய்யறவனுக்கு தான் தண்டனை, தப்பு செய்யாதவனுக்கு தண்டனை கிடையாதானே. அதனால தண்டனை அதிகரிங்க. அவ்வளவுதான் எங்களுடைய தாழ்மையான கருத்து. நீங்க தளபதி விஜயண்ணாவை தொட்டா இந்த கேள்வியெல்லாம் நாங்க கேட்க வேண்டிய நிலை ஏற்படும். ஏன்னு சொன்னா வீரலட்சுமி போன்றவர்கள் எவ்வளவு பெரிய காந்தி நேரு மாதிரி பேசினாங்க, இப்ப காணவே இல்லையே. தயவு செய்து இதெல்லாம் கவனிச்சு கொடுங்க தமிழ்நாட்டு மக்கள். அவங்களெல்லாம் தளபதி விஜயண்ணா பேரை கெடுக்கிறதுக்கு தான் அரசியல் பண்ணுவாங்க. மக்கள் நலனுக்காக எந்தைக்குமே அரசியல் பண்ண மாட்டாங்க. இன்னொரு வீடியோ சந்திப்போம். நன்றி.